ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. வரகரிசியில் இட்லி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வரகரிசி இட்லி தோசை செய்ய போகிறோம். இட்லி தோசை ரெண்டுமே இதில் செஞ்சுக்கலாம். வரகரிசி எடுத்து வச்சுருக்கேன். வரகரிசி 3 பங்கு, இட்லி அரிசி 1 பங்கு, உளுந்து 1 பங்கு, 1 டீஸ்பூன் வெந்தயம். நான் இப்போ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து வேணால் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிற வரகரிசியை சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துக்கலாம். இட்லி அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த இட்லி அரிசி, ரேஷன் அரிசி, கடை அரிசி உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஓகே. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம். இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு வந்துடலாம். அரிசி பருப்பு எல்லாம் நல்லா கழுவிட்டு வந்தாச்சுங்க. ஒரு 2-3 தடவை கழுவியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் கட்டாயம் ஊறணுங்க. 4 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். 4 மணி நேரம் அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஊறினா தான் தோசை ஆகட்டும் இட்லி ஆகட்டும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாங்க. வரகரிசி தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தோம், அது நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ரெகுலராக நம்ம உளுந்து மாவு தோசை ஊற்றுவோம் தானே, அதே மாதிரி ஊற்றிக்கலாம். மாவு இந்தளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இதில் இட்லியும் நம்ம செய்ய முடியும். இட்லியும் நான் செஞ்சு காமிக்கிறேன். எப்பவும் போல் இட்லி பிளேட்டில் நான் ஊற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 10 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு 12 நிமிஷம், அதுக்கு மேலே தேவைப்படாதுங்க. தோசையும் ஊற்றிக்கலாம், இட்லியும் செஞ்சுக்கலாங்க. நம்ம இட்லி வைக்கிறதுக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இது அப்படியே இட்லி பிளேட்டுக்கு ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம இட்லி பிளேட்டில் மாவு ஊற்றிட்டு அதில் வச்சுக்கலாங்க. எந்த இட்லி செய்கிறதா இருந்தாலும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி பிளேட்டை அதுக்குள்ளே வைக்கணும். அப்போ தான் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி கொதிக்காமல் வச்சிங்கன்னா நம்மளோட இட்லி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இட்லி வேக ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. வரகரிசி இட்லி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாவில் தான் இப்போ தோசை ஊற்ற போகிறோம். ஆனால் தோசைக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம உளுந்து மாவு தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாங்க. தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவுலேருந்து எடுத்து ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம். திக்காச்சுன்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வரும். ரோஸ்ட்டாக சாஃப்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். நான் சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுட்டோம்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ இது வேகட்டும், பார்க்கலாம். இதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். நீங்கள் ஒன் சைடாக கூட எடுத்துக்கலாம். தோசை வெந்துடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு எளிவு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே எடுக்க வரும். பார்த்திங்களா எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு. சாஃப்டாக வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். இப்போ கீழே ஒரே ஒரு செகண்ட் வேகட்டும், எடுத்துடலாம். தோசை சூப்பராக வெந்துடுச்சுங்க. பாருங்கள், திருப்பி போட்டு காமிக்கிற மறுபடியும் அட்டகாசமாக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சத்தான சுவையான வரகு தோசை ரெடி. பாருங்கள், அட்டகாசமாக நம்மளோட தோசை இட்லி ரெடி ஆகிடுச்சு. வரகரிசி தோசை, வரகரிசி இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லா சிறுதானியம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. வரகரிசி தான் கண்டிப்பாக சாப்பிடணும்னு நான் சொல்ல வரல. நல்லா கழுவிடுங்க. சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கழுவிடணும். ஏன்னா அதில் நிறைய தூசெல்லாம் இருக்கும். அப்புறம் நம்ம ஊற வைக்கிற டைம் கண்டிப்பாக 4 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் 4 மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி புளிக்க வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாலாம் நீங்கள் ஊற்றாதீங்க. அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் தோசை இட்லியெல்லாம் செய்யாதீங்க. நல்லா ஊற வச்சு நல்லா புளிக்க டைம் கொடுத்து செய்யுங்க. அப்போ தான் சிறுதானியத்தோட முழு பலனை நம்ம பெற முடியும். சிறுதானியத்தில் எந்த டிஃபன் ஆகட்டும், சாப்பாடு ஆகட்டும், எதாக இருந்தாலும் சூடாகவே சாப்பிட்றலாம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். தோசை இட்லி எல்லாம் ரொம்ப நேரம்
சாஃப்டாலாம் இருக்காதுங்க. சூடாக இருக்கும்போது இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் ஆறுனதுக்கப்புறம் வராது. எல்லா சிறுதானியமும் பயன்படுத்துங்க. இப்போ இந்த வரகு தோசை, வரகு இட்லி செஞ்சு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.